guys. So இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? பயிற்சி 8.8. பயிற்சி 8.8ல் இருக்கக்கூடிய எல்லா எடுத்துக்காட்டு கேள்விகளுக்கும் பயிற்சியில் உள்ள அனைத்து கேள்விகளுக்கும் அட்டகாசமா பதிலளிக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ அத ஃபர்ஸ்ட் ஒரு டாபிக் பத்தி பார்க்க போறோம். சோ சப் டாபிக்னு கூட சொல்லலாம். அதாவது என்ன அப்படின்னா ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது சமப்படித்தான தேற்றம் இல்லைன்னா சமப்படித்தான சார்புகள்னு சொல்லக்கூடியது. சமப்படித்தான சார்புகள் மற்றும் ஆய்லரின் தேற்றம். ஆய்லரின் தேற்றம்னா யூலர்ஸ் தியரம் படிச்சிருப்போம் ஆங்கிலத்துல. சரி, இது ஒரு வரையறை மூலியமா சொல்லியிருக்காங்க. நமக்கு இந்த வரையறை மூலமா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏங்கிற ஒரு சார்பு எடுத்துட்டு அந்த ஏங்கிற சார்பு எக்ஸ் கமா ஒய், அதாவது அதுல இருந்து ஒரு புள்ளி எடுத்துக்கிறோம் எக்ஸ் கமா ஒய்னு சொல்லிட்டு. ஸோ இதுல ஏங்கிறது எக்ஸ்ல இருந்தும் பிங்கிறது ஏக்கு பிக்கு நடுவில் இருந்து எக்ஸும் சிக்கு டிக்கு நடுவில் இருந்து ஒய்யும் எடுத்திருக்கோம். எடுத்துட்டு அது எங்க இருக்குன்னு சொல்றாங்க, ஆர் ஸ்கொயர்ல இருக்குன்னு சொல்றாங்க. எஃப் அப்படிங்கிறது ஏலேருந்து ஆறுக்கு போகுது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஒரு சார்புகளை எடுத்தாச்சு. எடுத்துட்டு எஃப் ஆஃப் லாம்டா எக்ஸ் கமா லாம்டா ஒய் எப்படி இருக்குமா, லாம்டா பவர் பி இன்டூ எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ன்னு இருக்குமா. ஸோ அதை பற்றி சொல்லியிருக்காங்க. நம்ம லாம்டாவே எடுக்கணும்னு அவசியம், நம்ம என்ன வேணா எடுத்துக்கலாம். சரிங்களா. ஸோ பிங்கிறது இந்த இடத்துல பி என்ற மாறிலி இருக்குமானால் சார்பு எஃப் என்பது ஏயின் மீதான சமப்படித்தான சார்பாக இருக்கும். அதாவது பிங்கிறது இந்த மாறிலி, அதாவது பி என்ற மாறிலி இருக்குமானால், பிங்கிற ஒரு மாறிலி இருந்துச்சுன்னா சார்பு எஃப்ங்கிறது ஏ மீதான சமப்படித்தான சார்பு அப்படின்னு சொல்றாங்க. பின்னு ஒன்று இருந்துச்சுன்னா சமப்படித்தான சார்புன்னு சொல்லுவோம். டிகிரி இருந்துச்சுன்னா ஹோமோஜீனியஸ் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா நாட் ஹோமோஜீனியஸ்ன்னு சொல்லிடுவோம். ஸோ சமப்படித்தான அல்லாத அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ அடுத்தது பி அதே மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ இதுக்கு 3 எடுத்திருக்காங்க எக்ஸ் ஒய் செட்டுன்னு. அது 2 எடுத்திருக்காங்க. அதே மாதிரி தான். ஸோ பாருங்க, பிங்கிற ஒரு சார்பு எடுத்துட்டு ஸோ ஜிங்கிறது பிலேருந்து ஆறுக்கு போகிற மாதிரி எடுத்திருக்காங்க. எடுத்துட்டு பொருத்தமாக வரையறுக்கப்பட்ட லாம்டா எக்ஸ் ஒய் செட்க்கு லாம்டா எக்ஸ் லாம்டா ஒய் லாம்டா செட்டுங்கிறது பிலேருந்து எடுத்திருக்கோம். அப்படி இருந்துச்சுன்னா ஜி ஆஃப் லாம்டா எக்ஸ் லாம்டா ஒய் லாம்டா செட் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா லாம்டா பவர் பி இன்டூ ஜி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா செட் எனுமாறு பி என்ற ஒரு மாறிலி இருக்குமானால் சார்பு ஜி என்பது பியின் மீதான சமப்படித்தான சார்பா இருக்கும். இந்த மாறிலி பி கமா ஜியின் படி அப்படின்னு சொல்லலாம். இந்த மாறிலி பி ஜியின் படி எனப்படும். ஜியோட படி தான் பி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ஆய்லருக்கு ஒரு வரையறை கொடுத்துருக்காங்க. ஆய்லர் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், நமக்கு இவ்வளோ பெருசு தேவையில்லை. ஆய்லருங்கிறது என்ன, x into dou f by dou x plus y into dou f by dou y which is equal to p into f of x comma y. இதான் ஆய்லரின் தேற்றம். 2 மாறிகளுக்கு, 2க்கும் மேற்பட்ட, அதாவது 3 மாறிகள் எடுத்தா x into dou f by dou x plus y into dou f by dou y plus z into dou f by dou z which is equal to p into f of x comma y comma z. புரிஞ்சுதுங்களா? சரி, எடுத்துக்காட்டு. ஸோ எடுத்துக்காட்டு இதை பேஸ் பண்ணி பார்க்க போகிறோம். எடுத்துக்காட்டு 8.21 என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ சார்பு எஃப் ஆஃப் எக்ஸ் கமாவை கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு படி 1 உடைய சமப்படித்தான சார்பு என காட்டுக. இதுக்கு படி 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படி 1 உடைய சமப்படித்தான சார்பு, சமப்படித்தான ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் சொல்லியிருக்காங்க. சரிங்க, ஃபர்ஸ்ட் நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் கமாவை என்ன கொடுத்துருக்காங்க, நான் உங்களுக்கு இந்த சம் ஒரு எடுத்துக்காட்டு போட்டு காமிச்சாவே உங்களுக்கு தெளிவாகவே புரிஞ்சிடும். எஃப் ஆஃப் எக்ஸ் கமாவை என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 5xy minus 10y square by 3x plus 7y. 3x plus 7y. சரிங்களா. இப்போ இதுல எக்ஸுக்கு பதிலா டிஎக்ஸும் ஒய்க்கு பதிலா டிஒயும் போட போறோம். எக்ஸுக்கு பதிலா டிஎக்ஸும் ஒய்க்கு பதிலா டிஒயும் போட போறோம். அப்ப என்ன இருக்கும், எக்ஸுக்கு பதிலா டிஎக்ஸ் போட்டுக்கோங்க, ஒய்க்கு பதிலா டிஒய் போடுங்க. அப்புறம் நமக்கு என்ன கிடைக்கும், எஃப் ஆஃப் டிஎக்ஸ் கமா டிஒய்னு போட்டுக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலா டிஎக்ஸ் ஒய்க்கு பதிலா டிஒய் போட்டுக்க போறோம். அப்ப எப்படி இருக்கும், எக்ஸுக்கு பதிலா டிஎக்ஸ் போட்டோம்னா டிஎக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர் plus 5 into tx into ty minus 10 into ty the whole square divided by 3 into tx plus 7 into ty. சரிங்களா. ஸோ இப்போ எப்படி வரும், t square
x square plus 5 into t square xy minus 10 into t square y square divided by 3tx plus 7ty. ஸோ மேலிருந்து ஸோ இதிலிருந்து டி ஸ்கொயரை பொதுவாக எடுத்துக்கலாங்களா, கீழிருந்து டீயை பொதுவாக எடுத்துக்கலாமா? சரி, ஏன்னா எல்லாத்துலேயுமே டி ஸ்கொயர் இருக்குது, மேலே கீழே எல்லாத்துலேயுமே டி இருக்குது. ஸோ பொதுவாக டி ஸ்கொயரை மேலே எடுத்துக்கலாம், கீழே டி எடுத்துக்கலாம். ஸோ மேலே டி ஸ்கொயர் பொதுவாக எடுத்தோன்னா என்ன கிடைக்குங்க, பேலன்ஸ் என்ன இருக்கும், இங்கே டி ஸ்கொயர் போச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும், இங்கே டி ஸ்கொயர் போச்சுன்னா 5xy இருக்கும், இங்கே டி ஸ்கொயர் போச்சுன்னா -10y ஸ்கொயர்னு இருக்கும் இல்லைங்களா? ஓகே, ஸோ இப்போ டி ஸ்கொயர் போயிடுச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர் போயிடுச்சுன்னா 5xy மைனஸ் டி ஸ்கொயர் போயிடுச்சுன்னா 10y ஸ்கொயர் divided by t போயிடுச்சுன்னா 3x plus 7y. ஸோ t இந்த ஸ்கொயரும் போயிடுச்சு. ஸோ இப்போ t into x square plus 5xy minus 10y square by 3x plus 7y. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸோ இந்த டி பார் என்ன இருந்தாலும் இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ டி பார் எது இருந்தாலும் அப்படியே வச்சுக்கிட்டு திருப்பி நம்ம அந்த f(x(y) கிடைக்கணும். ஸோ அப்போ தான் அது ஹோமோஜீனியஸ், அதாவது டி பவர் எதனா ஒன்று இருந்து ஹோமோஜீனியஸ் கிடைக்கணும், திருப்பி f(x(y) கிடைக்கணும். அப்போ தான் ஹோமோஜீனியஸ், இல்லைனா நாட் ஹோமோஜீனியஸ், அதாவது சமப்படித்தான சார்பு, இல்லைனா சமப்படித்தான சார்பு அல்ல. சரிங்களா? இங்கே பாருங்கள், டி பவர் 1 இன்ட்டு இது பார்க்க எப்படி இருக்குது, f(x(y) இருக்கு மாதிரி இருக்குதா, f(x(y) மாதிரியே இருக்கா, இது மாதிரியே இருக்கா? ஸோ அப்போது திருப்பி நமக்கு f(x(y) கிடைச்சிருச்சு இல்லையா? ஸோ அப்போ வந்து இது ஒரு சமப்படித்தான சார்பு, எஃப் என்பது சமப்படித்தான சார்பு. படி என்னங்க, படி 1. ஸோ படி 1 உடைய சமப்படித்தான சார்பு ஆகும் எஃப் என்பது. ஆகவே எஃப் என்பது படி 1 உடைய சமப்படித்தான சார்பாகும். அதாவது எஃப் என்பது படி 1 உடைய சமப்படித்தான சார்புன்னு சொல்லியாச்சு. புரிஞ்சுதுங்களா? ஓகே, அடுத்தது சமப்படித்தான சார்புனா ஒன்றும் கிடையாதுங்க. அதில் வந்து என்னென்னா, இந்த திருப்பி நமக்கு அந்த டீயை தனியாக எடுத்தாலும் f(x(y) கிடைக்கணும், டிகிரியோடு கிடைக்கணும், அதுதான். சரிங்களா? இப்போது எடுத்துக்காட்டு 8.22 என்ன சொல்லியிருக்காங்க, யூங்கிறது சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் டிவைடட் பை ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ரூட் ஆஃப் ஒய்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா எக்ஸ் இன்ட்டு டோ யூ பை டோ எக்ஸ் பிளஸ் ஒய் இன்ட்டு டோ யூ பை டோ ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு ½ இன்ட்டு tan யூன்னு நிறுவ சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ யூ என்ன கொடுத்துருக்காங்க, சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் டிவைடட் பை ரூட் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஒய்ன்னு சொல்லியிருக்காங்க, ரூட் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஒய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? சரி, இப்போது சைன் இன்வர்ஸ்லேருந்து எதை வெளியே எடுத்தாலும், சைன் இன்வர்ஸ்லேருந்து எதை வெளியே எடுத்தாலும் நம்ம இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸுக்கு பதிலாக டிஎக்ஸ் போடுறோம், ஒய்க்கு பதிலாக டிஒய் போடுறோம். அப்போ ரூட்லேருந்து டிஎக்ஸை வெளியே எடுக்க முடியுமா, டீயை வெளியே எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. ஸோ அப்படியே வெளியே எடுத்தாலும் சைன் இன்வர்ஸ்லேருந்து வெளியே எடுக்க முடியுமா? முடியாது. ஸோ அப்போ இது வந்து டீயை வெளியே எடுக்க முடியாத காரணத்தினால் இது சமப்படித்தான சார்பு அல்ல. புரிஞ்சுதுங்களா? டீயை வெளியே எடுக்க முடியாத காரணத்தினால் இது ஒரு சமப்படித்தான சார்பு அல்ல. சரிங்களா? அப்போ இது எப்படி எழுதிடலாம், u என்பது சமப்படித்தான சார்பு அல்ல. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ
என்ன பண்ணுறோன்னா உள்ளே இருக்கிறத மட்டும் இதை மட்டும் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ன்னு எடுக்கிறோம். இதை மட்டும் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ன்னு எடுக்கிறோம். ஸோ அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிவைடட் பை ரூட் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஒய் என்க எடுத்தாச்சு. சரிங்களா? இப்போது வழக்கம் போல் எக்ஸுக்கு பதிலாக டிஎக்ஸு, ஒய்க்கு பதிலாக டிஒய் போடுறோம். ஸோ இப்போ என்ன இருக்கும்? எஃப் ஆஃப் டிஎக்ஸ் கமா டிஒய் which is equal to tx plus ty by root of tx plus root of ty. So இது எப்படி எழுதிக்கலாங்க? tx plus ty divided by root of tx t per half into x per half ன்னு எழுதிக்கலாம் இல்லையா? root of tx எப்படி எழுதிக்கலாங்க? t per half into x per half. So t per half into x per half. அதே மாதிரி root of ty t per half into y per half. t per half into y per half. ஸோ மேலேருந்து டீயை பொதுவாக எடுத்துடலாம். ஸோ இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு வரும். கீழேருந்து டி பவர் ஹாஃபை பொதுவாக எடுத்துடலாம். இப்போ என்ன இருக்கும்? எக்ஸ் பர் ஹாஃப் ப்ளஸ் ஒய் பர் ஹாஃப்னு இருக்கும். ஸோ இது எப்படி எழுதிக்கலாம்? டி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிவைடட் பை டி பர் ஹாஃப் இன்ட்டு எக்ஸ் பர் ஹாஃபை ரூட் எக்ஸ்னு எழுதிக்கலாம் இல்லையா? ஸோ ரூட் எக்ஸ்னு எழுதிக்கலாம். ஒய் பர் ஹாஃபை ரூட் ஒய்னு எழுதிக்கலாம். ஸோ எழுதியாச்சு. இப்போது இந்த பவர் ஹாஃப் மேலே போச்சுன்னா இந்த ரெண்டு டீக்கு ஒரே டீ எழுதிக்க போகிறோம். ரெண்டு டீக்கு பொதுவாக மேலே ஒரு டீ போட்டு இங்கே மேலே பவர் ஒன்னா, ஸோ 1 கீழேருந்து மேலே போச்சுன்னா மைனஸ் ஆகும். எப்பவுமே படி கீழேருந்து மேலே போச்சுன்னா மைனஸ். ஸோ இப்போ மைனஸ் 1/2 எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிவைடட் பை ரூட் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஒய். புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ இந்த 2 சைடில் வரும்போது 2 - 1/2 1/2ன்னு வந்துடும். ஸோ இப்போ டி பவர் 1/2 எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிவைடட் பை ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் ஒய். கரெக்டுங்களா? சரி, இப்போது இது பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிவைடட் பை ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் ஒய்ங்கிறது என்ன? எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இல்லையா? ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். ஸோ இப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? டி பர் ஹாஃப் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ன்னு எழுதிக்கலாம். இப்போ வந்துருச்சா? அப்போது எஃப் வந்து சமப்படித்தான சார்பு. எஃப் என்பது ஆகவே எஃப் என்பது சமப்படித்தான, ஆனால் யூங்கிறது சமப்படித்தான சார்பு கிடையாது, அது கிடையாது. ஆனால் திருப்பி உள்ள இருக்கிறத மட்டும் வெளியே எடுத்தா சமப்படித்தான சார்பு வருது. ஸோ ஆகவே எஃப் என்பது சமப்படித்தான சார்பாகும். ஆகவே எஃப் என்பது சமப்படித்தான சார்பு ஆகும். சரி, எஃப்ங்கிறது சமப்படித்தான சார்புன்னு சொல்லியாச்சு. அதனுடைய படி மற்றும் எஃப்பின் படி 1/2 மற்றும் எஃப்பின் படி என்னங்க? 1/2. சரி, இப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? ஒரு விஷயம் நம்ம நோட் பண்ணணும். இதை வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ன்னு எழுதிக்கலாமா? சைன் இன்வர்ஸ். ஸோ இதை 1ன்னு வச்சுக்கோங்க, இதை 2ன்னு வச்சுக்கோங்க. இரண்டை ஒன்றில் சமர்ப்பிக்க கிடைப்பது, இரண்டை ஒன்றில் சமர்ப்பிக்க கிடைப்பது என்ன கிடைக்கும்? u equal to sin inverse of x plus y divided by root x plus root y. x plus y divided by root x plus root y. இதுதான் 1. 2 கொண்டு போய் 1ல் போடணும். போட்டோன்னா என்ன ஆகும்? இப்போ 2 கொண்டு போய் 1ல் போட்டோன்னா u equal to sin inverse of, இதுக்கு பதிலாக என்ன எழுதிக்கலாம்? f of x, yன்னு எழுதிக்கலாம். எப்படி எழுதிக்கலாம்? f of x, y. ஏன்னா ரெண்டாவது அதுதானே. புரிஞ்சுதுங்களா? ஸோ இப்போ f of x, y. சைன் இன்வர்ஸ் அந்த பக்கம் போச்சுன்னா சைன் ஆயிரும். ஸோ இப்போ sin u equal to f of x, y.
புரிஞ்சுதுங்களா? ஸோ இதை வந்து மூணாவதாக வச்சுக்கலாம். இதை என்ன வச்சுக்கலாம்? மூணாவதா. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்க்கு பதிலாக நம்ம என்ன போட போகிறோம்? சைன் யூன்னு போட போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆய்லரின் தேற்றம் என்னன்னு பார்க்கலாம். ஆய்லரின் தேற்றம் படி ஆய்லரோட தேற்றம் படி எப்படி எழுதிக்கலாம்? ஆய்லரின் தேற்றம் என்ன சொல்லுது? ஆய்லரின் தேற்றம் என்ன சொல்லுதுங்க? x into dou f by dou x plus y into dou f by dou y which is equal to p into f. அவ்வளோதான். புரிஞ்சுதுங்களா? பிங்கிறது படி. சரியா? இங்கே எவ்வளோ வந்துச்சு நமக்கு படி? 1/2. அப்போ அந்த 1/2 அங்கே போட்டுக்கணும். ஸோ எக்ஸ் இன்ட்டு டோ பை டோ எக்ஸ். இப்போ எஃப்ங்கிறது என்ன கிடச்சிருக்கு? சைன் யூன்னு கிடச்சிருக்கு. நம்ம இங்கே ஸ்மால் எஃப், ஸோ ஸ்மால் எஃப் போட்டுக்கலாம். எஃப்ங்கிறது நமக்கு என்ன கிடச்சிருக்கு? சைன் யூன்னு கிடச்சிருக்கு. அப்போ 3 இதில் போடணும். ஸோ இதை 4ன்னு வச்சுக்கலாம். 3 4 சமர்ப்பிக்க கிடைப்பது என்ன வரும்? x into dou by dou x of fங்கிறது என்னங்க? sin u plus y into dou by dou y of fங்கிறது sin u equal to pங்கிறது என்ன? அரை, half into fங்கிறது என்ன? f of x, y sin u. சரிங்களா? எஃப்னாலும் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்னாலும் சமம் தான், ஒன்று தான். சரிங்களா? எஃப்னாலும் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்னாலும் ஒன்று தான். இப்போது இந்த யூவை எக்ஸை பொறுத்து பண்ணணும். அப்போ இந்த யூவை எக்ஸாக நினச்சிட்டோம்னா சைன் எக்ஸை பண்ணால் காஸ் எக்ஸ். அப்போது எக்ஸ் காஸ் யூ, யூவை எக்ஸாக ட்ரீட் பண்ணிவிட்டு எக்ஸை பொறுத்து பண்ணால் சைன் எக்ஸை பண்ணால் காஸ் எக்ஸ். அப்போ காஸ் யூ. இப்போ இந்த யூவை தானே எக்ஸாக ட்ரீட் பண்ணோம். அப்போ இந்த யூவை தனியாக எக்ஸை பொறுத்து பண்ணணும். அப்போ டோ யூ பை டோ எக்ஸ். அப்போ என்ன கிடைக்கும்? டோ யூ பை டோ எக்ஸ் ப்ளஸ் அடுத்தது இந்த ஒய் அப்படியே போட்டுக்கலாம். இங்கே சைன் யூ இருக்குது. இப்போ யூவை ஒய்யாக ட்ரீட் பண்ணுங்கள். ஒய்யாக எடுத்துட்டிங்கன்னா சைன் ஒய்யை பண்ணால் காஸ் ஒய். ஸோ ஒய்க்கு பதிலாக யூ போட்டுக்கணும், காஸ் யூ. இப்போது நீங்கள் யூவை தானே ஒய்யாக ட்ரீட் பண்ணீங்க. அப்போது அந்த ஒய்யை யூவை பொறுத்து வகையிடணும். அப்போது டோ யூ பை டோ ஒய். புரிஞ்சுதுங்களா? சரி. which is equal to half into sin u. சரியா? இப்போ ரெண்டுலேயும் காசு இருக்கா? காசு பொதுவாக எடுத்துக்கோங்க. அப்போ என்ன வரும்? x into dou u by dou x plus y into dou u by dou y which is equal to half sin u. புரிஞ்சுதுங்களா? சரி. இப்போது x into dou u by dou x plus y into dou u by dou y which is equal to half of sin u by cos u. sin u by cos u tan u வந்துரும். ஸோ இப்போ x into dou u by dou x plus y into dou u by dou y which is equal to half tan u. புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுதுங்களா? இதை சந்தேகம் இருக்கா? ஸோ இதுதான் நிறுவ சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். x into dou u by dou x plus y into dou u by dou y equal to half into tan u. வந்துருச்சுங்களா? ஸோ இதுதான் நிறுவவும் சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுதுங்களா? ஏதாவது சந்தேகம் இருக்கா? அடுத்தது போகலாமா? அடுத்தது பயிற்சி 8.7 முதல் கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க? பின்வரும் ஒவ்வொரு சார்பும் சமப்படித்தானதா இல்லையா என கண்டு சமப்படித்தானது எனில் அதன் படியையும் காண்க. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற சார்பு சமப்படித்தான சார்பா இல்லை சமப்படித்தான இல்லாத சார்பா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கண்டுபிடிச்சிட்டு சமப்படித்தான சார்பா இருந்துச்சுன்னா அதனோட படியையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுதுங்களா? சரி. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் x square y
plus 6x cube plus 7 கொடுத்துருக்காங்க. f of x, y கொடுத்தாச்சு. இது இப்போ இது சமப்படுத்தானதா இல்லையான்னு செக் பண்ணணும் இல்லையா? சரி, இப்போ நம்ம எக்ஸுக்கு பதிலாக டிஎக்ஸ், ஒய்க்கு பதிலாக டிஒய் போட்டுடலாம். சரிங்க, இப்போ எக்ஸுக்கு பதிலாக டிஎக்ஸ், ஒய்க்கு பதிலாக டிஒய் போட்டுடலாம். ஸோ இப்போ என்ன ஆகும்? டிஎக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர் ஒய் டிஒய் ப்ளஸ் 6 இன்ட்டு டிஎக்ஸ் தி ஹோல் கியூப் ப்ளஸ் 7. ஸோ இப்போ டிஎக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர்னா t square x square. So, t square x square into ty plus 6 into tx the whole cube na t cube x cube. So, t cube x cube plus 7. இல்லைங்களா? சரி, அப்போ இங்கேயும் t cube xy ஆயிடுமா? இங்க ஒரு t square, இங்க ஒரு t. அப்போ t cube xy ஆயிடும் plus 6t cube x cube ஆயிடும் plus 7. ஸோ நான் இந்த 2ல் இருந்து தான் டி கியூபை பொதுவாக எடுக்க முடியுமோ தவிர்த்து 3ல் இருந்தும் பொதுவாக எடுக்க முடியாது. ஏன்னா இது மாறிலி, இதுலேருந்து நான் பொதுவாக எடுக்க முடியாது. அப்போ டி கியூபை பொதுவாக எடுக்க முடியலைன்னா அது சமப்படுத்தானது அல்ல. ஸோ இங்கே நம்ம டி கியூபை பொதுவாக எடுக்க முடியாது. ஸோ அப்போ இது எப்படி எழுதிக்கலாங்க? அதாவது இது டி பவர் என் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்க்கு நாட் ஈக்குவல், சமம் கிடையாது. ஸோ ஆகவே எனவே எஃப் என்பது சமப்படுத்தானது அல்ல. புரிஞ்சுதுங்களா? சரி, நம்மளால காமனாக எடுத்து மேலேயும் பொதுவாக எடுத்து கீழேயும் பொதுவாக எடுத்து அடிக்க முடியுது, இல்லை மேலே மட்டும் பொதுவாக எடுக்க முடியுதுன்னாவே சமப்படுத்தானதான். பொதுவாக எடுக்க முடியலைங்கும் போது அது சமப்படுத்தானது அல்ல. புரிஞ்சுதுங்களா? தெளிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, அடுத்த கேள்வி. பின்வரும் ஒவ்வொரு சார்பும் சமப்படுத்தானதா இல்லையா என கண்டு சமப்படுத்தானது எனும் படியை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே கேள்வி இரண்டாவது. முதல் கேள்வியில இரண்டாவது சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? h of x, y 6x square y cube minus pi y power 5 plus 9x power 4y 20 x square plus 2019 y square. சரிங்களா? இப்போ எக்ஸுக்கு பதிலாக டிஎக்ஸ், ஒய்க்கு பதிலாக டிஒய் போட போகிறோம். ஸோ போட்டால் என்ன ஆகும்னு பார்க்கலாம். டிஎக்ஸ் கமா டிஒய் 6 இன்ட்டு டிஎக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர் டிஒய் த ஹோல் கியூப் மைனஸ் பை இன்ட்டு ஒய்க்கு பதிலாக டிஒய் த ஹோல் பவர் 5 ப்ளஸ் 9 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக டிஎக்ஸ் த ஹோல் பவர் 4 ஒய்க்கு பதிலாக டிஒய் டிவைடட் பை 2020 tx the whole square plus 2019 ty the whole square. புரிஞ்சுதுங்களா? ஸோ இப்போ 6 into t square x square into t cube y cube minus pi into t power 5 y power 5 plus 9 into t power 4 x power 4 into ty by 2020 t square x square plus 2019 t square y square. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? t square t power 3 t power 5 ஆயிடுச்சுங்களா? ஸோ இப்போ 6 into t power 5 x square y cube minus pi t power 5 y power 5 plus 9 t power 4 and t power 5. So 9 t power 5 x power 4 y divided by
2020 t square x square plus 2019 t square y square plus 2019 t square y square. ஸோ மேலிருந்து t பவர் 5 பொதுவாக எடுத்துடலாங்களா? ஓகே. ஸோ t பவர் 5 பொதுவாக எடுத்துட்டிங்கன்னா 6x square y cube minus pi y power 5 plus 9x power 4y. சரிங்களா? கீழே t ஸ்கொயரை பொதுவாக எடுத்துருங்க. அப்போ 2020 x ஸ்கொயர் ப்ளஸ் 2019 y ஸ்கொயர் வருங்களா? சரி, இப்போ ஸ்கொயரையும் இதை அடிச்சிங்கன்னா 3ன்னு வரும். அப்போ t கியூப் மட்டும் பேலன்ஸ் இருக்கும். இன்ட்டு 6x ஸ்கொயர் y கியூப் மைனஸ் பை y பவர் 5 ப்ளஸ் 9x பவர் 4y டிவைடட் பை 2020 x ஸ்கொயர் ப்ளஸ் 2019 y ஸ்கொயர். ஸோ இது என்னது? திருப்பி h of x, y. அப்போ t cube into h of x, y. ஸோ இது படித்தானதா இல்லையா? சமப்படித்தானதா இல்லையா? சமப்படித்தானது. ஏன்னால் நம்ம பொதுவாக டீயை வெளியே எடுக்க முடிஞ்சுது. ஸோ நம்மளால் பொதுவாக எடுக்க முடிஞ்சு திருப்பி h of x, yோ f of x, yோ இதோட ஒரு சார்பு வந்துருச்சுனாவே அது சமப்படித்தானது. ஸோ இங்கு இல்லைனா எனவே h என்பது சமப்படித்தானது. மேலும் அவற்றின்படி என்ன? 3. இங்க என்ன இருக்கோ அதுதான் படி. சரிங்களா? மேலும் அவற்றின்படி 3 ஆகும். புரிஞ்சுதுங்களா? ஏதோ சந்தேகம் இருக்கா? அடுத்தது போலாமா? சரி, பயிற்சி 8.7ல முதல் கேள்வியில 3வது. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? அதே மாதிரி தான் g of x, y, z கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் பண்ணி பார்க்கலாம். ஸோ g of x, y, z root of 3x square plus 5y square plus z square 4x plus 7y 4x plus 7y. சரிங்களா? இப்போ xக்கு பதிலாக dx, yக்கு பதிலாக dy, zக்கு பதிலாக tz போட்டுக்கலாமா? ஸோ இப்போ g of tx, ty, tz which is equal to root of 3 into tx the whole square plus 5 into ty the whole square plus z into tz the whole square. 4 into tx plus 7 into ty. சரிங்களா? tx plus 7 into ty. இப்போ square root of 3t square x square plus 5 into t square y square plus t square z square by 4 into tx plus 7 into ty. புரிஞ்சுதுங்களா? ஸோ உள்ளேருந்து டி ஸ்கொயரை பொதுவாக எடுத்துக்கலாமா? ஸோ உள்ளேயே டி ஸ்கொயரை பொதுவாக எடுத்துக்கலாம். ஸோ உள்ளேயே ரூட்டுக்குள்ளேயே டி ஸ்கொயரை பொதுவாக எடுத்தீங்கன்னா என்ன வரும்? டி ஸ்கொயரை பொதுவாக எடுத்துட்டிங்கன்னா 3x ஸ்கொயர் ப்ளஸ் 5y ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயர் பை 4tx, இதில் டீயை பொதுவாக எடுத்துக்கோங்க, 4x plus 7y. இப்போ டி ஸ்கொயரை வெளியே எடுத்தா டீன் தான் வரும் இல்லையா? ஸோ இந்த டி ஸ்கொயரை வெளியே எடுத்தோன்னா டீன் வந்துடும். ரூட்டை விட்டு எப்பவுமே டி ஸ்கொயரை வெளியே எடுக்கும்போது டீன் தான் வரும். ஸோ டி பவர் 4 பாதி தான் வரும். இப்போ டி ஸ்கொயரை ரூட்டை விட்டு வெளியே எடுத்தீங்கன்னா டீன் வரும். டி பவர் 4 எடுத்தீங்கன்னா டி ஸ்கொயர்னு வரும். இது மாதிரி பாதி தான் வரும். சரிங்களா? ஸோ அப்போது டி ரூட் ஆஃப் 3x ஸ்கொயர் plus 5y square plus z square divided by t into 4x plus 7y. So t யும் போயிடும்.
ஸோ அப்போ அந்த இடத்துல எதுவுமே இல்லை. ஸோ 1 இருக்கும். ஸோ டி பாஸ் 0ன்னு வச்சுக்கலாம் வேணாம். எனிதிங் பாஸ் 0 1 இல்லை. ஸோ அதனால டி பாஸ் 0 ஒன்றுமே இல்லைங்கிறதுக்கான அர்த்தம். இது என்னது? திருப்பி நமக்கு அது கிடைச்சிருக்கிறது g of x, y, z. ஸோ சமப்படித்தானதா இல்லையா? இந்த இடத்துல சந்தேகம் வரும். சமப்படித்தானதா இல்லையான்னு. சமப்படித்தானது தான். நம்மளால டீயை பொதுவாக எடுக்க முடிஞ்சதில்ல. ஸோ அதுவே சமப்படித்தானது தான். ஸோ அதோட படி என்ன? 0. எனவே g என்பது சமப்படித்தானது, மேலும் அவற்றின் படி 0 ஆகும். மேலும் அவற்றின் படி 0 ஆகும். புரிஞ்சுதுங்களா? ஏதாவது சந்தேகம் இருக்கா? அடுத்த கேள்வி போலாமா? 4வது. முதல்லே 4வது. ஸோ u கொடுத்துருக்காங்க. u of x, y, z கொடுத்துருக்காங்க. xy ப்ளஸ் சைன் ஆஃப் y ஸ்கொயர் மைனஸ் 2z ஸ்கொயர் பை xy. ஸோ இதை பார்த்தாவே தெரியுது நம்ம எக்ஸுக்கு பதிலாக இதுலேருந்து எடுத்துக்கலாம். பட் இதுலேருந்து எடுக்க முடியாது. ஏன்னா சைன் இருக்குது. சைன்லேருந்து வெளியே எடுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ சைன்லேருந்து நம்ம வெளியே எடுக்கவே முடியாது. ஸோ வேறு ஏதாவது ஐடியா இருக்கா? வேறு எதுனா அது ஐடியா? தனியாக எதை மட்டும் தனியாக எடுக்கணும்? அப்போ என்ன பண்ணலாம்? ஸோ ஃபஸ்ட்டு u of x, y, z வழக்கம் போல் எழுதிக்கலாம். u of uங்கிறது xy ப்ளஸ் சைன் ஆஃப் y ஸ்கொயர் மைனஸ் 2z ஸ்கொயர் பை xy. புரிஞ்சுதுங்களா? ஓகே. இப்போ இது சமப்படித்தானதா இல்லையான்னு சொல்லணும். ஸோ வழக்கம் போல் நம்ம இது xyz 3 இருக்கு. tx, ty, tz போட்டுக்கலாம். ஸோ இப்போ u of tx, ty, tz போட்டோன்னா tx into ty plus sin of ty the whole square minus 2 into tz the whole square by tx, ty. இல்லைங்களா? ஓகே. அப்போ என்ன கிடைக்கும்? t ஸ்கொயர் xy plus sin of t ஸ்கொயர் y ஸ்கொயர் minus 2t ஸ்கொயர் z ஸ்கொயர் t ஸ்கொயர் xy இருக்குமா? ஓகே. ஸோ அப்போ t ஸ்கொயர் xy plus sin of t ஸ்கொயர் பொதுவாக எடுத்துட்டா y ஸ்கொயர் மைனஸ் 2z ஸ்கொயர் டிவைடட் பை t ஸ்கொயர் xy. t ஸ்கொயர் c ஸ்கொயர் உள்ளேயே போயிடும் இல்லையா? ஸோ அப்போ நம்ம சைன்லேருந்து டி ஸ்கொயரை பொதுவாக வெளியே எடுக்க முடியாது. ரெண்டுலேருந்து பொதுவாக வெளியே எடுக்க முடியாது. ஸோ அப்போது விச் இஸ் ஈக்குவல் டு டி ஸ்கொயர் xy ப்ளஸ் சைன் ஆஃப் y ஸ்கொயர் மைனஸ் 2z ஸ்கொயர் by xy. புரிஞ்சுதுங்களா? ஸோ இதுவே வந்து நமக்கு t பவர் n u of x, y, zக்கு சமமாக கிடையாது. ஸோ ஆகவே இதுலேருந்து என்ன சொல்லிடலாம்? பொதுவாக நம்மளால எடுக்க முடியாது. ஸோ ஆகவே u என்பது u of x, y, z என்பது சமப்படித்தான சார்பு அல்ல. சமப்படித்தான சார்பு அல்ல. சமப்படித்தான சார்பு அல்ல. புரிஞ்சுதுங்களா? ஓகே. அடுத்த கேள்வி போலாமா? அடுத்த கேள்வி பயிற்சி 8.7ல 2வது கேள்வி என்ன சொல்லியிருக்காங்க? f of x, y கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு என்ற சார்பு சமப்படித்தானது என நிறுவுக. இந்த சார்பு சமப்படித்தானதுன்னு நிறுவ சொல்லியிருக்காங்க.
எஃப்பின் படியை கணக்கிட்டு எஃப்க்கு ஆய்லரின் தேற்றத்தை சரிபார்க்க. எஃப்போட படியை கணக்கிடணுமா, எஃப்போட படியை கண்டுபிடிச்சிட்டு எஃப்க்கு ஆய்லரோட தேற்றத்தையும் சரி பார்க்கறதாம். சரிங்களா? சரி, இப்போ ஒவ்வொன்றா எடுத்து பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் minus 2x square y plus 3xy square plus y cube. x cube minus 2x square y plus 3xy square plus y cube. இல்லையா? ஓகே, இப்போ இது சமப்படுத்தானதுன்னு சொல்லணும். ஸோ அதுக்கு நம்ம எக்ஸுக்கு பதிலாக டிஎக்ஸ் ஒய்க்கு பதிலாக டிஒய் போட்டுக்கலாம். ஸோ இப்போ எஃப் ஆஃப் டிஎக்ஸ் கமா டிஒய் tx the whole cube minus 2 into tx the whole square ty plus 3 into tx into ty the whole square plus ty the whole cube. இல்லைங்களா? ஓகே, ஸோ இப்போ t cube x cube minus 2 into t square x square into ty plus 3 into tx into t square y square plus t cube y cube. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ t cube x cube minus 2t square, இங்கே பாருங்க, இங்கே ஒரு t இருக்கு. ஸோ t cube ஆயிடுமா? ஸோ t cube x square y plus 3 t square, இங்கே ஒரு t இருக்கு. இப்போ t cube ஆயிடுமா? ஸோ t cube xy square plus t cube y cube. ஸோ எல்லாத்துலேயும் t cube இருக்கு பாருங்களேன். ஸோ எல்லாத்துலேயுமே t cube இருக்கு இருக்கா? ஸோ இப்போ டி கியூபை பொதுவாக எடுத்துடலாமா? ஸோ இப்போ டி கியூபை பொதுவாக எடுத்தோன்னா என்ன வரும்? எக்ஸ் கியூப் மைனஸ் 2x ஸ்கொயர் ஒய் பிளஸ் 3xy ஸ்கொயர் பிளஸ் ஒய் கியூப். புரிஞ்சுதுங்களா? ஸோ திருப்பி நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்யே கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ டி கியூப் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். ஸோ இது வந்து எஃப் ஆஃப் டிஎக்ஸ் கமா டிஒய். எனவே எஃப் என்பது சமப்படித்தான சார்பு. சமப்படித்தான சார்பாகும். மேலும் f என்பது சமப்படித்தான சார்பாகும். மேலும் f இன் படி எவ்வளோ? 3 ஆகும். 3 ஆகும். ஸோ படியும் கண்டுபிடிச்சாச்சு, சமப்படித்தானதுன்னு சொல்லியாச்சு. எஃப் வந்து ஆய்லரின் தேற்றத்தில் சரி பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஆய்லரின் தேற்றம் படி எப்படி எழுதிக்கலாம்? எதை வச்சு எழுத சொல்லியிருக்காங்க? எஃப் வச்சு எழுத சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸ் இன்ட்டு டோ எஃப் பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டோ எஃப் பை டோ ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு படி என்ன? 3. ஸோ அப்போ 3 இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். புரிஞ்சுதுங்களா? இங்கே செட் இருக்கா? இல்லைல்ல. ஸோ இப்போ 2 மட்டும் பயன்படுத்தினா போதும், எக்ஸ் ஒய். ஸோ இதை சரி பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இடது பக்கம் எடுத்து வலது பக்கம் சொல்லிடலாம். ஸோ இப்போ இடது பக்கம் எடுத்துக்கலாம். ஸோ இடது பக்கம் எடுத்தோன்னா என்ன வரும்? எக்ஸ் இன்ட்டு டோ எஃப் பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டோ எஃப் பை டோ ஒய். ஸோ எக்ஸ் என்ன? அப்படியே வச்சுக்கலாம். டோ எஃப் பை டோ எக்ஸ், இப்போ டோ பை டோ எக்ஸ் ஆஃப் எஃப் என்ன? எஃப் வந்து எக்ஸ் கியூப் மைனஸ் 2x ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் 3xy ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் கியூப் தானே? ப்ளஸ் ஒய் கியூப் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டோ பை டோ ஒய் ஆஃப்
எஃப் என்ன எக்ஸ் கியூப் மைனஸ் 2x ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் 3xy ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் கியூப். சரிங்களா? ஸோ இதை எக்ஸை பொறுத்து வகையிட்டோன்னா என்ன ஆகும்? இதை எக்ஸை பொறுத்து வகையிட்டோன்னா என்ன கிடைக்கும்? எக்ஸ் இன்ட்டு எக்ஸை பொறுத்து வகையிட்டோன்னா 3x ஸ்கொயர், இங்கே எக்ஸை பொறுத்து வகையிட்டோன்னா 4 மைனஸ் 4xy, எக்ஸை பொறுத்து வகையிட்டோன்னா ப்ளஸ் 3y ஸ்கொயர். ஸோ அடுத்தது 0 ஆகிடும், அங்கே எக்ஸ் இல்லைல்ல, ஸோ 0 ஆகிடும், ப்ளஸ் 0. ஸோ அப்போ என்ன கிடைக்கும்? 3x கியூப் மைனஸ் 4x ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் 3xy ஸ்கொயர் கிடைக்குதா? ப்ளஸ் y இன்ட்டு வெயிட், இது அப்புறம் எழுதிக்கலாம், ப்ளஸ் y இன்ட்டு ஒய்யை பொறுத்து இதை வகையிடணும். ஸோ ஒய்யை பொறுத்து இதை வகையிட்டோன்னா என்ன கிடைக்கும்? ஒய்யை பொறுத்து இதை வகையிட்டோன்னா எக்ஸ் கியூப் வராது, 0 ஆகிடும். அடுத்தது இதில் ஒய்யை பொறுத்தனா மைனஸ் 2x ஸ்கொயர். அடுத்தது இதில் ஒய்யை பொறுத்து பண்ணோன்னா 2 3 6 6xy ப்ளஸ் 6xy. இங்கே பண்ணோன்னா 3y ஸ்கொயர், கரெக்டா? ப்ளஸ் 3y ஸ்கொயர். ஸோ அப்போது என்ன வரும்? 3x கியூப் மைனஸ் 4x ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் 3xy ஸ்கொயர் ப்ளஸ் y மைனஸ் 2x ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் 6xy ஸ்கொயர் ப்ளஸ் 3y கியூப். வந்துருச்சுங்களா? ஓகே. இப்போ எக்ஸ் கியூப் எடுக்கும்போது எக்ஸ் கியூப் ஒன்று தான் இருக்குது, ஸோ இப்போ 3x கியூப் அப்படியே எடுத்துக்கலாம். அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் ஒய் எடுக்கும்போது இங்கே பாருங்கள், இங்கே மைனஸ் 4x ஸ்கொயர் இருக்குது, அங்கே மைனஸ் 2x ஸ்கொயர் ஒய் இருக்குது, அப்போ மைனஸ் 6x ஸ்கொயர் ஒய். அடுத்து 6 3 9xy ஸ்கொயர் ப்ளஸ் 3y கியூப். ஸோ எல்லாமே மல்டிபிள் ஆஃப் 3ஆ? ஸோ 3யை பொதுவாக எடுத்துக்கலாமா? எல்லாமே 3ஆல் ஆகக்கூடிய ஒன்று தான், ஸோ 3யை பொதுவாக எடுத்துக்கலாம். எக்ஸ் கியூப் 3 2s are 6 x ஸ்கொயர் ஒய் 3 3s are 9 xy ஸ்கொயர் ப்ளஸ் 3 1s are 3 y கியூப். ஸோ உள்ளே இருக்கிறது பாருங்கள், திருப்பி எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்யே கிடச்சிருக்கா? எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் தானே, ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் திருப்பி கிடச்சிருச்சு. ஸோ இப்போ 3 இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். புரிஞ்சுதா? ஸோ அப்போது வலது பக்கம் எடுக்கும்போது இடது பக்கம் எடுக்கும்போது வலது பக்கம் கிடச்சிருக்கு இல்லைங்களா? ஸோ இடது பக்கம் எடுத்தால் வலது பக்கம் வருது. ஸோ இதுலேருந்து என்ன சொல்லிடலாம்? ஆகவே therefore x into dou f by dou x plus y into dou f by dou y which is equal to என்னன்னு கிடைச்சது? 3 into f of x comma y. 3 into f of x comma y. புரிஞ்சுதுங்களா? ஏதாவது சந்தேகம் இருக்கா? அவ்வளோதான், நிரூபியாச்சு. அவங்க வந்து சரி பார்க்க சொன்னாங்க, சரி பார்த்தாச்சு. புரிஞ்சுதா? ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? அடுத்தது போலாமா? அடுத்த கேள்வி பயிற்சி 8.7 மூன்றாவது கேள்வி என்ன சொல்லியிருக்காங்க? g of x, y which is equal to x log of y by x ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? g of x, y என்னன்னு கொடுத்துருக்காங்க? x log of y by x ன்னு கொடுத்துருக்காங்க. என்ற சார்பு சமப்படித்தானது என நிறுவுக. இது சமப்படித்தானதுன்னு சொல்லணும். ஜியின் படியை கணக்கிட்டு ஜிக்கு ஆய்லரின் தேற்றத்தை சரி பார்க்கணும். ஜியோட படியை கணக்கிட்டு ஜிக்கு ஆய்லரின் தேற்றத்தை சரி பார்க்கணும். சரி, இப்போ ஜி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் லாக் ஆஃப் y by எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது சமப்படித்தானதுன்னு சொல்லணும். இதுலேருந்து பொதுவாக எடுக்க முடியுமா? முடியாது. லாகுக்கு வெளியே பொதுவாக நம்ம டீயை வெளியே எடுக்க முடியாது. ஸோ இப்போ இது சமப்படித்தானதுன்னு நிறுவ சொல்லியிருக்காங்களே. இன்னொரு கருத்துலேருந்து பார்க்கும்போது எக்ஸுக்கு பதிலாக டிஎக்ஸ், ஒய்க்கு பதிலாக டிஒய் போடும்போது டிஒய் டிஎக்ஸ்ன்னு வரும், டிடி போயிடும். ஸோ அது ஒரு விதத்துலையும் நல்லா தான் தோணுது இல்லையா? ஏன்னா மல்டிப்பிள் இருக்குது, பெருக்கல் இருக்குது, கூட்டல் இருந்தால் முடியாது. ஸோ அப்போது இங்கே பாருங்கள், டிஎக்ஸு லாக் ஆஃப் டிஒய் டிஎக்ஸ்னு இருக்கும், டிடி போயிடும். இப்போ டி ஆஃப் எக்ஸ் லாக் ஆஃப் y by எக்ஸ். இப்போ டிக்கு 1 பெருக்கல் இருக்குங்காட்டி எடுத்துக்கலாம்.
ஸோ அதனால் ஒரு கருத்தில் பார்க்கும்போது இதுவும் சரிதான் இல்லையா. ஸோ அவன் நிறுவனம்னு சொல்லும்போது நம்ம எப்படியாவது நிறுவத்தான் செய்யணும் இல்லையா. ஸோ மாற்றி யோசிச்சு நிறுவத்தான் செய்யணும். ஸோ அதனால் நம்ம இப்போ சொன்னதான் பார்க்கலாம். ஸோ g of x, என்ன கொடுத்துருக்காங்க? x log of y by x. x log of y by x. சரிங்களா? ஓகே. இப்போ சமப்படித்தானதுன்னு நிறுவனம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்? எக்ஸுக்கு பதிலாக டிஎக்ஸ், ஒய்க்கு பதிலாக டிஒய் போடலாம். ஸோ இப்போ g of tx, ty which is equal to x log of ty by tx. dt போயிடும். ஸோ இப்போ x into log of y by x. ஸோ இதோட பவர் டிகிரி என்ன? படி என்ன? 1. ஸோ இப்போ g என்பது சமப்படித்தானது. மேலும் எனவே g என்பது சமப்படித்தானது. மேலும் அவற்றின் ஜிங்கிறது சமப்படித்தானது. மேலும் அவற்றின் படி 1 ஆகும். மேலும் அதோட படி என்ன? 1. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ மேலும் அதோட படியை வந்து நம்ம 1ன்னு சொல்லியாச்சு. ஜி காய்லரின் தேற்றத்தை சரி பார்க்கணும்னு சொல்றாங்க. ஸோ இப்போ ஜி காய்லரின் தேற்றம் எப்படி சரி பார்க்கறது? ஆய்லரின் தேற்றத்தின்படி ஆய்லரின் தேற்றம் படி ஜிக்கு சரி பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இது எப்படி எழுதலாம்? ஆய்லரின் தேற்றம் பயன்படுத்தி x into dou g by dou x plus y into dou g by dou y equal to படி என்ன? 1. இப்போ 1 into g of x, y. செட் இல்லைல்ல? இல்லை. ஸோ 2 தான். ஸோ இப்போ g of x, y. ஸோ இதை தான் வந்து நம்ம சரி பார்க்கணும். ஸோ இதுக்கும் அதே மாதிரி தாங்க. இடது பக்கம் எடுத்து வலது பக்கம் சொல்லிடலாம். ஸோ இடது பக்கம் எடுத்துக்கோங்க. இதுதான் இடது பக்கம். இது எடுத்தீங்கன்னா என்ன வரும்? x into dou g by dou x plus y into dou g by dou y. x into dou by dou x of g என்ன? x log of y by x. x log of y by x எழுதியாச்சு. plus y into dou by dou y of g என்ன? x log of y by x. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ x அப்படி வச்சுக்கலாம். இதை எக்ஸை பொறுத்து பண்ணும்போது இதுலேயும் x இருக்குது, இதுலேயும் இருக்குது. அப்போ uv. அப்போது uv dash log xை பண்ணும்போது, இது xன்னு வச்சுக்கோங்க. log x பண்ணும்போது 1 by x. திருப்பி அதை எடுத்து எக்ஸை பொறுத்து பண்ணும்போது மைனஸ் y by x ஸ்கொயர்னு வந்துடும். மைனஸ் 1 by x ஸ்கொயர் வரும். ஸோ y இருக்குங்காட்டி மைனஸ் y by x ஸ்கொயர்னு வரும். ப்ளஸ் y இன்ட்டு ப்ளஸ் uv dash ப்ளஸ் vu dash log of y by x ப்ளஸ் எக்ஸை பொறுத்து பண்ணால் 1 ப்ளஸ் y இன்ட்டு இதில் எக்ஸ் அப்படியே போட்டுக்கலாங்க. y இங்கே தான் இருக்குது இல்லையா. ஸோ லாக் y, இது ஃபுல்லாக ஒய்ன்னு எடுத்துக்கோங்க. லாக் ஒய் பண்ணால் 1 by y இன்ட்டு ஒய்யை பொறுத்து பண்ணால் 1 by x. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். ஸோ இப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் வெளியே உள்ளே வந்து x into x by y into minus y by x square plus log of y by x plus y into x by y, x into x by y
into 1 by x. So x போயிடும், x square x போயிடும், y போயிடும். ஸோ அப்போ என்ன வரும்? -1 மட்டும் வரும். இங்கே -x வரும் அந்த இடத்துல. -x plus log of y by x plus y போயிடும், xன்னு மட்டும் வரும். -x plus x போயிடும். அப்போ log of y by x மட்டும் வரும். log of y by x. ஸோ இப்போ log of y by xங்கிறது g of x, y என்ன? x into log of y by x. x into log of 1 by x, y by x. ஸோ இந்த x இதுக்கும் போகும், அதுக்கும் போகும், ரைட்? இதுக்கும் x போகும், இதுக்கும் x போகும். ஸோ அப்போ இங்கே ஒரு x வரும்ல, அப்போது x into log of y by x. ஸோ அப்போது x into log of 1 by xனா x into log of y by x எப்படி எழுதிக்கலாம்? g of x, yன்னு எழுதிக்கலாம். ஸோ அப்போது g of x, y ஒன்றுமே இல்லைனா 1 into g of x, yன்னு அர்த்தம். ஸோ அப்போ 1 into g of x, y வந்துருச்சா? ஸோ இடது பக்கம் எடுத்தோம், வலது பக்கம் கிடைச்சிருச்சு இல்லையா? ஸோ இது கிடைச்சிருச்சு. ஸோ அதுதான், புரிஞ்சுதுங்களா? இப்போ எனவே x into dou g by dou x plus y into dou g by dou y which is equal to 1 into g of x, y. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். அடுத்தது போகலாமா? அடுத்தது பயிற்சி 8.7 4வது கேள்வி. என்ன கொடுத்துருக்காங்க? u கொடுத்துட்டாங்க. u கொடுத்துட்டு x into dou u by dou x plus y into dou u by dou y which is equal to 3/2 uன்னு சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் நம்ம நிறுவனம், நமக்கு கொடுத்துருக்கிறது இது இல்லையா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, u கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இப்போ நம்ம இதை நிறுவனம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம யூவில் எக்ஸுக்கு பதிலாக tx போட்டு ty போட்டு அது வந்து எப்படி பார்க்கணும்? u என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு u of x, y வந்து x square plus y square by root of x plus y கொடுத்துருக்காங்க இல்லையா? root of x plus y. சரி, இப்போ xக்கு பதிலாக tx, yக்கு பதிலாக ty போட்டுடலாம். ஸோ இப்போ என்ன இருக்குங்க? u of tx, ty which is equal to tx the whole square plus ty the whole square by root of tx plus ty வருங்களா? சரி, இப்போ t square x square plus t square y square by root of t பொதுவாக எடுத்துட்டா x plus y, t பொதுவாக எடுத்துட்டா x plus y. சரி, இப்போ இந்த ரூட்டை பிரிக்கும் போது ரூட்டுக்கும் t வரும், x plus yக்கும் ரூட் வரும். சாரி, ரூட் வந்து tக்கும் வரும், x plus yக்கும் வரும். ஓகே, இப்போது மேலே t ஸ்கொயரை பொதுவாக எடுத்துடலாம். அப்போ என்ன இருக்கும்? x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர்னு இருக்கும். கீழே அந்த ரூட்டை பிரிச்சுக்கலாம். ஸோ அப்போது ரூட் t இன்ட்டு ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு வந்துடும். ஸோ இந்த ரூட் t எப்படி எழுதிக்கலாம்? வர்க்கமூலம் ஆஃப் டீயை t பார் 1/2ன்னு எழுதிக்கலாம். ஸோ அப்போ t ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை t பவர் 1/2 இன்ட்டு ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு வந்துடும். இப்போ இந்த ரெண்டு டீக்கு ஒரு t பொதுவாக எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம், மேலேயே எடுத்துக்கலாம். 2 கீழேருந்து இது மேலே போகும்போது மைனஸ் ஆகிடும் இல்லையா? எப்பவுமே படி கீழேருந்து மேலே போகும்போது மைனஸ் ஆகிடும். -1/2 into x square plus y square by root of x plus y. இது என்னது? u of x, y இல்லையா? சரி இருக்கட்டும். இப்போ 2 2s are 4, 4 minus 1 3. ஸோ இப்போ t பவர் 3/2 into u of x, y. ஸோ இது சமப்படுத்தானதா? ஸோ u என்பது, எனவே u என்பது இல்லைனா u of x, y z இல்லைல்ல, இல்லை. ஸோ u of x, y என்பது சமப்படுத்தானது மேலும் u of x, y இன்
படி எவ்வளோ 3/2 இதானே படி 3/2 ஆகும். சரி, இப்போ ஆய்லரின் தேற்றம் என்ன நமக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல சார்பு என்ன u. அப்போ ஆய்லரின் தேற்றம் எப்படி இருக்கும்? x into dou u by dou x plus y into dou u by dou y equal to அந்த படி இங்கே படி என்ன 3/2. அப்போ 3/2 into u of x, y, z uன்னு எழுதிக்கலாம். u of x, y uன்னு எழுதிக்கலாம். அப்போ ஆய்லரின் தேற்றம் படி எப்படி எழுதிக்கலாம்? x into இங்கே சார்பு என்ன u. அப்போ dou u by dou x plus y into dou u by dou y equal to இங்கே படி என்ன 3/2 சார்பு என்ன u. u of x, y uன்னு எழுதிக்கலாம். தப்பில்லை. ஸோ இதுதான் நம்மளை நிறுவ சொல்லியிருந்தாங்க பாருங்களேன். ஆமாம், இதுதான் நிறுவ சொல்லியிருக்காங்க இல்லையா? சரி, நிறுவ சொன்னது இதுதான். ஏன் வலது பக்கம் எடுத்து இடது பக்கம் சொல்லணுங்களாங்கிற சந்தேகம் வரும், நிச்சயமா வரும். சரிபார்க்கவும், ஆங்கிலத்துல வெரிஃபை, தமிழ்ல சரிபார்க்கவும், ஆய்லரின் தேற்றத்தை சரிபார்க்கவும் அப்படின்னு சொன்னா மட்டும் இடது பக்கம் எடுத்து வலது பக்கம் வர மாதிரி ப்ரூவ் பண்ணுங்க, நிறுவுங்க. இல்லைன்னா இதோட நிறுத்திடுங்க. ஆய்லரின் தேற்றம் படின்னு போட்டு இதை கொண்டு வந்து நிறுத்திடுங்க. சரிபார்க்கவும், வெரிஃபை ஆங்கிலத்துல அப்படின்னு கொடுத்தா மட்டும் நீங்க சரி பார்த்தால் போதும். இடது பக்கம் எடுத்து வலது பக்கம் வருதான்னு சரி பார்த்தா போதும். இல்லைன்னா ஆய்லரின் தேற்றத்தை படி இது வரணும், இல்லை இது கண்டுபிடி, நிறுவு அப்படின்னு கொடுத்தா நீங்க ஆய்லரின் தேற்றம் பயன்படுத்தி அந்த அவங்க கொடுத்த இது வருதான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. அவங்க கொடுத்த நிபந்தனை வருதான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. வந்துட்டா போதும். இப்போ வந்துருச்சுங்களா அவங்க கொடுத்தது? முடிஞ்சது. புரிஞ்சுதுங்களா? சரி, அடுத்தது பயிற்சி 8.7ல 5வது கேள்வி என்ன சொல்லியிருக்காங்க? v of x, y அப்படிங்கிறது log of x square plus y square by x plus yன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ v of x, y என்ன கொடுத்துருக்காங்க? log of x square plus y square by x plus yன்னு கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்துச்சுன்னா x into dou v by dou x plus y into dou v by dou y வந்து 1 அப்படின்னு நிறுவ சொல்லியிருக்காங்க. சரிங்களா? v என்ன கொடுத்துருக்காங்க? v of x, y அப்படிங்கிறது log of x square plus y square by x plus y இல்லையா? எனில் இதை நம்மள நிறுவ சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம இடது பக்கம் எடுத்து வலது பக்கம் சொல்லணுங்கிறத சரி பார்க்க சொல்லலை, அப்படி சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சமப்படித்தானதா இல்லையாங்கிறத பார்த்துடலாம். ஸோ அப்போ tx, tyன்னு போடணும். log of tx the whole square plus ty the whole square by tx plus ty. புரிஞ்சுதுங்களா? அப்போ log of t square x square plus t square y square by tx plus ty. புரிஞ்சுதுங்களா? ஸோ t ஸ்கொயரை பொதுவாக எடுத்துட்டோன்னா என்ன வரும்? x square plus y square. t பொதுவாக எடுத்துட்டோன்னா x plus y. t ஸ்கொயரும் போயிடும். ஸோ அப்போ log of t into x square plus y squareன்னு வரும். ஸோ நம்ம பொதுவாலாம் வெளியே எடுக்க முடியாது இல்லையா? லாக் அவுட்டு வெளியே எடுக்க முடியாது. ஸோ இது சமப்பட்டானதா இல்லையா? என்ன வரும்? log of t into x square plus y squareன்னு வரும். இது சமப்படித்தானதா? கிடையாது. சமப்படித்தானது கிடையாது. ஏன்னா வெளியே எடுக்க முடியல t. ஸோ அப்போ which is not equal to t power n v of x, y. எனவே ஆகவே v என்பது சமப்படித்தானதல்ல. சமப்படித்தானது அல்ல. சமப்படித்தானது இல்லைன்னு சொல்லியாச்சு.
சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இங்க உள்ள இருக்கிறத மட்டும் எடுக்க போறேன். இதுக்குள்ள இருக்கிறத மட்டும் எடுக்க போறேன். அதுக்கு பேர் f of x, yன்னு எடுத்துக்க போறேன். f of x, y equal to x square plus y square by x plus y என்க. புரிஞ்சுதா? ஓகே. இப்போ xக்கு பதிலா tx, yக்கு பதிலா ty போட போறோம். அப்ப f of tx, ty tx the whole square plus ty the whole square by tx plus ty. ஸோ இப்போ என்ன வரும்? t square x square plus t square y square by tx plus ty. மேலேருந்து t ஸ்கொயரை பொதுவாக எடுத்துடலாங்களா? ஸோ என்ன வரும்? x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர். ஸோ கீழேருந்து டீயை பொதுவாக எடுத்துட்டா x ப்ளஸ் y. t ஸ்கொயரும் போயிடும், 1 ஆகிடும். ஸோ இப்போ t பவர் 1 x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் டிவைடட் பை x ப்ளஸ் y. f of x, y. ஸோ இப்போ t பவர் 1 இன்ட்டு f of x, y. புரிஞ்சுதா? ஸோ இதுதான் வந்து என்னது? இதுலேருந்து என்ன சொல்லிடலாங்க? சமப்படித்தானதுன்னு சொல்லிடலாம் இல்லையா? ஸோ எஃப் வந்து சமப்படித்தானதுன்னு சொல்லிடலாம். எனவே எஃப் என்பது சமப்படித்தானதாகும். சரிங்களா? படி என்ன? 1. மேலும் அவற்றின் மேலும் f of x, y இன் படி 1 ஆகும். சரி, இப்போ ஒன்றும் இல்லைங்க. கேள்வியில் இந்த v of இது 1ன்னு வச்சுக்கோங்க, இதில் இது 2ன்னு வச்சுக்கோங்க. 2ஐ 1ல் சமர்ப்பிக்க கிடைப்பது. 2ஐ 1ல் சமர்ப்பிக்க கிடைப்பது. 2ஐ 1ல் சமர்ப்பிக்க கிடைப்பது என்ன கிடைக்கும்? v of x, y which is equal to v of x, y which is equal to log of f of x, y ன்னு எழுதிக்கலாமா? அதையா f of x, y. இப்போ log அந்த பக்கம் போச்சுன்னா e ஆயிடும். log இப்போ அந்த பக்கம் போகும்போது e ஆயிடும். ஸோ e பவர் v of x, y vன்னு எடுத்துக்கலாம். ஈக்குவல் டு f of x, y. அப்போ fங்கிறது என்னங்க? e பவர் v. அதை நம்ம யோசிக்கணும். e பவர் v ஈக்குவல் டு f. சரியா? இதை 3ன்னு வச்சுக்கோங்க. சரி, ஆய்லரின் தேற்றம் என்ன சொல்லுது? ஆய்லரின் தேற்றம் படி இங்க விங்கிறது வந்து சார்பு. இன்னும் மேல சொல்ல போனா இந்த இடத்துல எஃப் தான் சார்பு. நம்ம எடுத்தபடி எஃப் தான் சார்பு. அப்போ எக்ஸ் இன்டு டோ எஃப் பை டோ எக்ஸ் பிளஸ் y இன்டு டோ எஃப் பை டோ ஒய். படி என்ன? 1 எஃப். ஸோ இப்போ எஃப்க்கு பதிலாக ஈவியை போடுறோம். இது 4. 3ஐ 4ல் சமர்ப்பிக்க கிடைப்பது. சமர்ப்பிச்சா என்ன கிடைக்கும்? ஸோ 3 4 கொண்டு வந்து சமர்ப்பிச்சா என்ன கிடைக்கும்? எக்ஸ் இன்டு டோ பை டோ எக்ஸ் ஆஃப் எஃப் என்ன? இ பார் வி பிளஸ் ஒய் இன்டு டோ பை டோ ஒய் ஆஃப் இ பார் வி ஈக்குவல் டு 1 இன்டு
எஃப்ங்கிறது என்ன? இ பார் வி. சரிங்களா? ஓகே. இப்போ இ பார் வியை எக்ஸை பொறுத்து பண்ணணும். அதை இப்போ இந்த விஏ எக்ஸ்ன்னு நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னா இ பவர் எக்ஸை வகையிட்டோன்னா இ பவர் எக்ஸ் தான். ஸோ இப்போ எக்ஸ் இன்டூ இ பார் எக்ஸ் இன்டூ இப்போ நீங்கள் விஏ எக்ஸ்ன்னு நினச்சிங்க, அப்போ விஏ எக்ஸை பொறுத்து பண்ணணும். அப்போ டோ வி பை டோ எக்ஸ். புரிஞ்சுதுங்களா? அதே மாதிரி ஒய் அப்படியே போட்டுக்கோங்க. இ பார் வியை இப்போ இந்த வியை ஒய்ன்னு எடுத்துக்கோங்க. வியை ஒய்ன்னு நினச்சிக்கோங்க. இப்போ இ பவர் ஒய்யை பொறுத்து பண்ணால் இ பவர் ஒய் தான். இப்போ நீங்க நினைச்சீங்கல்ல வியை தானே ஒய்யா நினைச்சீங்க, அப்போ வியை ஒய்யை பொறுத்து பண்ணணும். ஸோ இப்போ டோ வி பை டோ ஒய் ஈக்குவல் டு 1 இன்டூ இ பவர் வி இ பவர் வி. சரிங்களா? ஓகே. இப்போ இங்கே இ பவர் வி தான் வரணும், இங்கேயும் இ பவர் வி தான் வரணும். ஏன்னா நினச்சது தான் இல்லையா, உண்மையாக அங்கே வி தான் இருக்குது. அது இப்போ இ பவர் வியை பொதுவாக எடுத்துக்கலாம். இ பவர் வியை பொதுவாக எடுத்துட்டோன்னா எக்ஸ் இன்டூ dou v by dou x plus y into dou v by dou y equal to e power v. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ இந்த e power v பெருக்கல் இருக்கு, அந்த பக்கம் போனால் வகுத்தல்ல மாறிடும். ஸோ இப்போ x into dou v by dou x plus y into dou v by dou y equal to e power v by e power v. 1 ஆயிருமா? இப்போ x into dou v by dou x plus y into dou v by dou y equal to 1. இதான் கிடைச்சிருக்கு. ஸோ என்ன நம்ம நிறுவ சொல்லியிருக்கான்? x into dou v by dou x plus y into dou v by dou y equal to 1. x into dou v by dou x plus y into dou v by dou y equal to 1 வந்துருச்சா? நிறுவியாச்சா? அவன் கேட்டது புரிஞ்சுதுங்களா? அடுத்தது போலாமா? அடுத்தது பயிற்சி 8.7ல் 6வது கேள்வி. ஸோ W கொடுத்துருக்காங்க, லாக் ஆஃப் என்னென்னமோ கொடுத்துருக்காங்க. சரி, அப்படி இருந்துச்சுன்னா x into dou w by dou x plus y into dou w by dou z plus z into dou w by dou z எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. சரியா? சரி, இப்போ சமப்படித்தானதா இல்லையாங்கிறது இப்பவே பார்த்தாவே தெரியுது. லாக் இருக்கு, லாக்லேருந்து வெளியே எடுக்க முடியாது. சமப்படித்தானது அல்ல, டபிள்யூங்கிறது சமப்படித்தானது அல்ல இல்லையா? w ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா z ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க? லாக் ஆஃப் 5x cube y power 4 5x cube y power 4 plus 7y square x z power 4 x z power 4 minus 75 y cube z power 4 y cube z power 4 divided by x square plus y square. புரிஞ்சுதா? சரி, இப்போ w இது சமப்படித்தானதா? கிடையாது. ஸோ w என்பது, எனவே w என்பது w ஆஃப் xyz ஏன்னா லாக்லேருந்து எடுக்க முடியாது, வெளியே பொதுவாக எடுக்க முடியாதுங்கும் போதே நமக்கு சமப்படித்தானது கிடையாது. ஸோ அதனால w ஆஃப் x, y, z என்பது சமப்படித்தானது அல்ல. சரிங்களா? ஏன்னா லாக்லேருந்து வெளியே எடுக்க முடியாது, அதான் காரணம். லாக்லேருந்து வெளியே எடுக்கவே முடியாது, அதான் காரணம். சரி, இப்போ இந்த உள்ள இருக்கிறத மட்டும் f of x, yன்னு எடுத்துக்கிட்டுங்களா? இந்த உள்ள இருக்கிறத மட்டும் நான் எப்படி எடுத்துக்க போறேன்? f of x, yன்னு எடுத்துக்க போறேன். ஸோ அதை எடுத்துட்டோம்னா f of x, y which is equal to 5x cube y power 4 plus 7y square x into z power 4 minus 75y cube
z power 4 divided by x square plus y square. சரிங்களா? எடுத்தாச்சு. இப்போ இந்த இடத்துல txt பயன்படுத்த போறோம். இப்போ f of tx, ty எப்படி இருக்கும்? 5 into tx the whole cube ty the whole power 4 plus 7 into ty the whole square tx t இங்க பாருங்க xy set 3 இருக்கு. அப்போ 3 எடுக்கணும். சரிங்களா? t z the whole power 4 minus 75 ty the whole cube tz the whole power 4 divided by tx the whole square plus ty the whole square. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ 5 into t cube x square x cube t cube x cube into t power 4 y power 4 plus 7t square y square into tx into t power 4 z power 4 minus 75 into t cube y cube t power 4 z power 4 into t power 4 z power 4 by t square x square plus t square y square. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ 3 plus 4 7. புரிஞ்சுதுங்களா? ஸோ அப்போ 5 t power 7 x cube y power 4 plus 7 t cube t square t cube t power 4 t power 7 ஆயிடுச்சா? 2 3 3 plus 4 7. So t power 7 y square x z power 4 minus 75 3 plus 4 7. So t power 7 y cube z power 4 by t square பொதுவாக எடுத்துட்டோம்னா x square plus y square. புரிஞ்சுதுங்களா? ஸோ இப்போ t power 7 வெளியே எடுத்துறேன். ஸோ அப்போ t power 7 வெளியே எடுக்கும்போது 5 x cube y power 4 plus 7 y square x y square z power 4 minus 75 y cube z power 4 t square into x square plus y square. So square இங்க பவரும் கம்மியாயிடும். ஸோ இப்போ என்ன வரும்? t power 5 5x cube y power 4 plus 7xy square z power 4 minus 75y cube z power 4 divided by x square plus y square. இல்லையா? ஸோ இது என்னதுன்னு பாருங்க. அப்படியே f of x, y, z அப்படியே தானே இருக்கு. ஸோ f of x, y, z. ஸோ இதே மாதிரி தான் இருக்கு இல்லையா? ஸோ அப்போ f of t power 5 into f of x, y, z. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ இதிலிருந்து f வந்து சமப்படுத்தானதுன்னு சொல்லிடலாம் இல்லையா? ஸோ ஆகவே f என்பது சமப்படுத்தானது. மேலும் இங்க எழுதிக்கோங்க, f of x, y, z என்பது சமப்படுத்தானது.
அனைத்தானது. மேலும் f of x, y, z இன் படி எவ்வளோ படி? 5 ஆகும். சரி, என்ன சொல்லியிருக்காங்க? இது என்னன்னு கேட்டிருக்காங்க, அவ்வளோதானே. சரி, விட்டுருங்க. இப்போ ஒரு விஷயம் யோசிக்கணும். என்னன்னா, இதை 1ன்னு வச்சுக்கோங்க, இதை 1ன்னு வச்சுக்கோங்க, இதை 2ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ 2ஐ 1இல் சமர்ப்பிக்க கிடைப்பது 2ஐ 1இல் சமர்ப்பிக்க கிடைப்பது என்ன கிடைக்கும்? w of x, y, z equal to w of x, y, z equal to log of f of x, y, z. log of f of x, y, z. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ log இந்த பக்கம் வரும்போது e ஆயிடும், log இந்த பக்கம் வரும்போது e ஆயிடும். ஸோ இப்போ e பவர் w ஈக்குவல் டு f of x, y, z fன்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ e பவர் w தான் fன்னு கிடைச்சிருக்கு. இது 3வது. அடுத்தது ஆய்லரின் தேற்றம்படி. ஆய்லரின் தேற்றம்படி என்ன சொல்றாங்க? ஆய்லரின் தேற்றம்படி ஆய்லரின் தேற்றம்படி எப்படி எழுதிக்கலாம்? x இன்டு, இங்க நம்மளோட சார்பு என்ன? w. இப்போ w, ஆனால் இந்த இடத்துல f தான் பயன்படுத்தியிருக்கோம். ஸோ இப்போ டோ எஃப் பை டோ எக்ஸ் பிளஸ் ஒய் இன்டு டோ எஃப் பை டோ ஒய் ஈக்குவல் டு படி என்ன? 5. படி என்னங்க? 5. ஸோ 5 இன்டு எஃப். ஸோ எஃப்க்கு பதிலாக நம்ம இ பவர் டபிள்யூ போட்டுக்கலாம். ஸோ இதை 4ன்னு வச்சுக்கோங்க. 3ஐ 4இல் சமர்ப்பிக்க கிடைப்பது ஸோ என்ன கிடைக்கும்? 3 4ல் போட்டோன்னா எக்ஸ் இன்டு டோ பை டோ எக்ஸ் ஆஃப் எஃப்க்கு பதிலாக இ பார் டபிள்யூ பிளஸ் ஒய் இன்டு டோ பை டோ ஒய் ஆஃப் இ பார் டபிள்யூ. இங்கே z இருக்கு, 3 இருக்கு. ஸோ அப்போ 3 வரும்ல, பிளஸ் z இன்டு டோ எஃப் பை டோ இசட் விச் இஸ் ஈக்குவல் டு 5 இன்டு எஃப்னு வரும். பிளஸ் z இன்டு டோ பை டோ இசட் ஆஃப் இ பவர் டபிள்யூ ஈக்குவல் டு எஃப் 5 இன்டு இ பவர் டபிள்யூ. வந்துருங்களா? சரி, இப்போ வகையிடணும். ஸோ எக்ஸை பொறுத்து இ பவர் டபிள்யூ பண்ணணும். டபிள்யூவை எக்ஸாக நினச்சிக்கோங்க, போன சம்மில் பார்த்த மாதிரியே தான். டபிள்யூவை எக்ஸாக நினச்சிக்கோங்க. இப்போ இ பவர் எக்ஸ் எக்ஸை பொறுத்து பண்ணால் இ பவர் எக்ஸ் தான். ஸோ இப்போ எக்ஸ் இன்டு இ பவர் டபிள்யூ. டபிள்யூ எக்ஸாக நினைக்கிறோம், உண்மையாக எக்ஸ் கிடையாது, நினச்சிக்கிறோம். இப்போது டபிள்யூ எக்ஸாக நினச்சிங்களா? இப்போ டபிள்யூவை எக்ஸை பொறுத்து பண்ணணும். டோ டபிள்யூ பை டோ எக்ஸ். அதே மாதிரி ஒய்யை போட்டுக்கோங்க. டபிள்யூவை ஒய்யா நினச்சிக்கோங்க. அப்போது இ பவர் ஒய்யை பொறுத்து பண்ணால் இ பவர் ஒய்யே தான். ஒய்யா எதை நினச்சோம்? டபிள்யூவை ஒய்யா நினச்சோம். அப்போ டோ டபிள்யூ பை டோ ஒய். அடுத்தது ப்ளஸ் செட் இன்டூ டபிள்யூவை செட்டாக நினச்சிக்கோங்க. இப்போ இ பவர் செட்டை பொறுத்து பண்ணால் இ பவர் செட்டே தான். ஆனால் நம்ம நினச்சது உண்மையாக இருக்கிறது டபிள்யூ, நினச்சது தான் செட்டு. ஸோ உண்மையாக இருக்கிறத இங்கே எழுதணும். இப்போது டபிள்யூவை தானே செட்டாக நினச்சோம். அப்போது டபிள்யூ செட்டை பொறுத்து பண்ணால் டோ டபிள்யூ பை டோ இசட். புரிஞ்சுதுங்களா? விச் இஸ் ஈக்குவல் டு 5 இ பவர் டபிள்யூ. சரிங்களா? இப்போ இதில் எல்லாத்துலேயுமே இ பவர் டபிள்யூ இருக்குது. இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. ஸோ இ பவர் டபிள்யூ பொதுவாக வெளியே எடுத்துடலாமா? ஸோ இப்போ இ பவர் டபிள்யூவை பொதுவாக வெளியே எடுத்துட்டோன்னா என்ன கிடைக்கும்? இ பவர் டபிள்யூ எக்ஸ் இன்டூ டோ டபிள்யூ பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்டூ டோ டபிள்யூ பை டோ ஒய் ப்ளஸ் z இன்டூ டோ டபிள்யூ பை டோ இசட்
ஈக்குவல் டு 5 இன்டூ இ பர் டபிள்யூ வருங்களா? சரி, இ பர் டபிள்யூ இங்கே என்ன இருக்கு? பெருக்கல் இருக்கு, அந்த பக்கம் போனால் வகுத்தல். ஸோ இப்போ எக்ஸ் இன்டூ டோ டபிள்யூ பை டோ எக்ஸ் பிளஸ் ஒய் இன்டூ டோ டபிள்யூ பை டோ ஒய் பிளஸ் செட் இன்டூ டோ டபிள்யூ பை டோ இசட் ஈக்குவல் டு 5 e per w by e per w. e per w போயிடும். ஸோ இப்போ எக்ஸ் இன்டூ டோ டபிள்யூ பை டோ எக்ஸ் பிளஸ் ஒய் இன்டூ டோ டபிள்யூ பை டோ ஒய் பிளஸ் செட் இன்டூ டோ டபிள்யூ பை டோ இசட் என்ன கிடைச்சிருக்குங்க? 5ன்னு கிடைச்சிருக்கு. புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுதுங்களா? ஏதோ சந்தேகம் இருக்கா? ஸோ இதுதான் அங்கே கேட்டிருக்காங்க இல்லையா? இதுதானே இங்கே கேட்டிருக்காங்க, எக்ஸ் இன்டூ டோ டபிள்யூ பை டோ எக்ஸ் ஒய் டோ டபிள்யூ செட் இன்டூ டோ டபிள்யூ பை டோ இசட். ஸோ இதோட தான் கேட்டிருக்காங்க. இதோட என்னன்னு கிடைச்சிருக்கு? 5ன்னு கிடைச்சிருக்கு. புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி, நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதோட பயிற்சி 8.7 வெற்றிகரமாக முடிஞ்சதுங்க. ஆமாங்க. ஸோ ரொம்ப எளிமை தான், இந்த சமர்ப்படிப்பானது ரொம்ப ரொம்ப ஈஸி. சரிங்களா? ஸோ படி கண்டுபிடிக்கிறது ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ விட்டுறாதீங்க. ஸோ இந்த 8.7 ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸும் கூட, சரியா? பயிற்சியும் கூட. ஸோ அதனால இதை தயவு செஞ்சு விட்டுட்டு பார்த்துறாதீங்க, சரியா? எளிமை தான். ஸோ பார்த்துருங்க. அடுத்த வீடியோ பயிற்சி 8.8 உங்களை பின்தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. ஸோ இதை சீக்கிரம் முடிச்சிட்டிங்கன்னா அதையும் முடிச்சிட்டோம்னா அத்தியாயம் 8 முடிஞ்சிச்சு. சரிங்களா? ஸோ சீக்கிரம் முடிச்சிருங்க, சரியா?